Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் யார் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கலாம். அந்த கடிதத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. இப்ப யார் சட்டமன்ற குழு தலைவராக இருப்பாங்க? எங்க அந்த பற்றிய பரிசீலனை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அப்படிப்பட்ட கடிதங்கள் ஏற்கனவே அளிக்கப்படவும் இல்லை. இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை தகுதி நீக்கம் பற்றி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கடிதத்தின் மீது இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர்கள் மீதான தகுதி இழப்பு மனு மீது நடவடிக்கை தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்துள்ளார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் 25 பேர் ஒரே முடிவு தான் எடுத்து வாக்களிச்சிருக்காங்க. 21 பேர் மீது நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 4 பேர் மீது நீங்க எளிமையா முடிவு எடுத்துடலாம் இல்லையா சார்? ஏன்னா ஒரே மாதிரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. 21 பேர் மட்டும் மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றது எப்படி சார் கரெக்டா இருக்குமா சார்? இல்ல அதாவது 25 பேரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் 25 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல் கடிதம் சொல்கிறது. 21 பேரும் தாங்கள் செய்தது தவறு என்றும் மாறுபட்டு வாக்களித்த தவறு என்றும் அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கடிதம் கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை அதை மன்னிக்க வேண்டும் என்ற கடிதத்தையும் கொடுத்த பிறகு சட்ட விதிகளின்படி சட்டப்பேரவை விதிகளின்படி அதை மன்னிக்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கிறேன். முறைப்படி சட்டப்படி இது செய்திருக்கிறேன். தகுதி இழப்புன்னா அவங்க தேர்தல் எதுவும் போட்டியிட முடியாத நிலை வருமா? அதை பற்றி இப்போது எந்த கருத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. இப்போதுதான் அதற்கு நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. நடவடிக்கை முடியும் போது தகுதி இழப்பா இல்லையா என்பதை பற்றி நான் முடிவு செய்த பிறகு இந்த கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சட்டப்பேரவை விதிப்படி நடவடிக்கை எடுக்கலாமா? 4 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனாலும் சட்டப்பேரவை விதிப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்கலாம். சட்ட விதிகளின்படி 4 உறுப்பினரும் அந்த கட்சியை சார்ந்த கொறடாவினுடைய அறிவிப்பை மீறிய காரணத்தினாலே அவர்கள் மீது நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. சார், அதிமுக கொறடா உத்தரவை மீறி தான் அந்த 21 பேர் வாக்களிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க அவங்க சொன்னது கடிதம் ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அந்த 13-5 அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்கல்ல, அவை குறிப்பில் ஏறி இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்குமா இல்ல அது எதுவும் திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படுமா? திரும்ப அவங்க கேட்டாங்கன்னா மாத்திக்க முடியுமா? அதை பற்றி பிரச்சனை இப்போது எழவில்லை. அரசுக்கு ஆதரவு ஆதரவு தானா இல்ல திருப்பி அவங்க கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் என்ன பண்ணலாம்? அரசுக்கு வாக்கெடுப்பின் போது ஆதரவு தெரிவித்தது செல்லும். அதற்கு பிற்பாடு உள்கட்சி பிரச்சனையின் காரணமாக எங்கள் கொறடார் உத்தரவை அவர் மீறினார் என்பதை பற்றியும் அதை பற்றி விவாதங்கள் பின்னாலே தான் வருகிறது. எனவே வாக்கெடுப்பில் 25 உறுப்பினர்கள் வாக்களித்தது செல்லுபடிதான். சார், இப்ப 18ஆம் தேதி சட்டப்பேரவை ஆளுநர் உரையுடன் தொடங்குது. அதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் யார், கொரோனா யார் என்றது சொல்லிட்டீங்களா? அதற்கு காலக்கெடு எதுவும் இல்லையா? காலக்கெடு எதுவும் கிடையாது. முறையாக ஆய்வு செய்து ஒன்றொன்றா அவர்களே கடிதம் கொடுத்தார்கள். காலையிலே ஒரு கடிதம், மாலையிலே ஒரு கடிதம் கொடுத்தார். காலையிலே கொடுத்தார்கள் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று, மாலையிலே கடிதம் கொடுத்தார்கள். அடுத்து 27ஆம் தேதி 21 பேரை மன்னிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களாக முடிவெடுத்து ஒன்றை சொல்கிறார். நாங்கள் சட்ட விதிகளின்படி உரிய கால அவகாசத்தில் அதற்குரிய முடிவு அறிவிப்போம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.